கிரேட் இன்வொகேஷன் சொல்லிக்கலாம். நான் கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ. ஓகே, நம்ம இன்னைக்கு காசஸ் ஆஃப் இரிட்டேஷனோட லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் 5-10 மினிட்ஸ் முன்ன பின்ன ஆனாலும் நமக்கு இன்றைக்கோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஓகே நம்ம இவ்வளோ நாள் இரிட்டேஷன் ஆயிருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறத நெக்ஸ்ட் செஷன்லேருந்து பார்ப்போம். ஓகே ஓகே நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனர்ஸ் பார்த்தோன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா அவங்களுக்கு திடீர்னு இரிட்டேஷன் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும், கோவம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளே கூட அதை உணர்ந்திருப்போம். அது எதனாலங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டோர்க்கம் என்ன எதனால் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மிஸ்ட்ரி தான். ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்குள்ளே வர்றதே நமக்கு இதெல்லாம் குறையணுன்னு தான் வரும். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அது ஜாஸ்தி ஆகுது. அது எதனால் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, டோர்க்கம் எதுக்குனாலன்னு போட்டிருக்காங்கன்னா, அதெல்லாம் நம்மளோட ஞானம், நம்ம இந்த டீச்சிங் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்த ஞானத்தை நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ண முடியாதனால நமக்கு அந்த மாதிரி இரிட்டேஷன் ஜாஸ்தியாகுங்கிறாங்க. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் வந்தோடனே அதில் வர்ச்சியூ சொல்லி தருவாங்க. இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தராங்க பார்த்தீங்களா. அப்போ இது செய்யணும்னு செய்யக்கூடாதுங்கிறத நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயோ அதை நம்மளால் ஃபுல்லாக 100% ப்ராக்டிஸ் பண்ண முடியலையேன்னு சொல்லி நமக்கு என்ன ஆகுமா, நமக்குள்ளே இரிட்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி டோர்க்கம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வர்ற இரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப டீப்பாக நமக்குள்ளே போய் பதிஞ்சிருங்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கே சில ஸ்கூல்ஸில் மெடிடேஷன் 2 மணி நேரம் பண்ணுங்கள், 3 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அதை ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் நம்ம இதை எதுக்குடா நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணணுங்கிற ஒரு தாட் வந்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, நம்மள அறியாமே இரிட்டேட் ஆயிடுவோம். நம்மளை கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு பண்ணணும் போல் இல்லை, ஆனால் சொல்கிறாங்களேன்னு பண்ணுறப்ப நமக்கு அந்த இரிட்டேஷன் வந்துடும். இன்னொன்று, இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சும் நம்ம அந்த தப்பை பண்ணிகிட்டே இருக்குமேன்னு நமக்குள்ளே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வருமா, வெறுப்பு வந்துடும். முடியலடா சாமி, இதுக்கு மேலே நம்ம இதை ப்ராக்டிஸே பண்ண வேணாம்னு சொல்லி சில பேர் என்ன ஆகிடுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அப்படியே இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அவ்வளோ நல்ல வாழ்க்கையில் சேஞ்ச் அவங்களுக்குள்ளே வந்திருக்கோம். திடீர்னு நான் எதுவுமே ப்ராக்டிஸே பண்ணேன்னு சொல்லிட்டு விட்டுட்டும் போயிடுவாங்க. ஸோ இதுக்கான மெயின் காரணம் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சும் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னு அவங்களே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வேக்கன்சி வந்துடும் அவங்களுக்குள்ள, ஒரு வேக்கன்ட் ஒரு எனர்ஜி வந்துடும், ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு தன்மை வந்துடும். ப்ளஸ் அவங்கள ரொம்ப மிசரபிளாக, ரொம்ப நம்ம பாவம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருவாங்கன்னா, நான் ப்ராக்டிஸும் பண்ணலை, ஆனால் முந்தி இருந்ததோட ரொம்ப மோசமான நபராகவும் மாறிடுவாங்க. அது எதனாலுமேனா மெயினாக நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லாம் வந்த உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியலையேங்கிற அந்த ஒரு இரிட்டேஷன் நமக்குள்ளே ஆழமாக போனோடனே இந்த மாதிரியும் பீப்புள் மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் நம்மளும் யோசிச்சு பாருங்கள், நமக்கு நிறையா தெரியாத விஷயங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்குள்ளே வந்தோடனே தெரிய ஆரம்பிக்குது. நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியுதா, இல்லை முடியாதுன்றப்ப நமக்கு இரிட்டேட் ஆகுதா? ஸோ பரவாயில்ல,
நீங்கள் இரிட்டேஷன் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து இவ்வளோ நாள் உண்டாக்குன இரிட்டேஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஸோ அதனால் ப்ராக்டிஸை விட்டுறாதீங்க. சரியா? அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த டோர்கமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில நேரங்களில் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கூட சில பர்சன்ஸ்குள்ளே இரிட்டேஷன் உண்டு பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு எதனால அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பழைய எமோஷ்னல் ப்ராப்ளம்லேருந்தே இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியில் வராமல் நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறப்போ அவங்க அதுக்குனாலேயும் இரிட்டேட் ஆவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பழைய காயங்கள், சரிங்களா, அந்த பழைய காயங்கள் அவ்வளோ ஆழமாக இருக்குது. அவங்களால நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு இப்படி மாறுங்க, இதை நீங்கள் எடுத்துக்கலாமே, இந்த புக்கில் இந்த டீச்சிங்கில் இப்படி போட்டிருக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறப்பே அவங்களுக்கு என்ன ஆகும்னா பயங்கர இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காயமும் வேதனையும் அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும். தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன். ஓகே, போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன் அக்கார்டிங் டு டோர்கம் என்னதுன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பழைய விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம், மற்றவங்க நம்மளை ஹேண்டில் பண்ண விதம், இது எல்லாமே எங்கே இருக்குன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருக்குமா. அப்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை உங்கள் டீச்சர் உங்கள் குருவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அந்த இதுக்கு கரஸ்பாண்டிங் பழைய விஷயம் எல்லாம் உங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் இப்படி பண்ணான்ல, அதனால தானே அவன் இப்படி பண்ணோம், நம்ம ஏன் இந்த இடத்துல மாறணும்னு சொல்லி உங்களை அறியாமே உங்களுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் நீங்கள் உங்களோட பழைய காயங்கள் இப்போ நான் வலி வேதனை சொல்கிறேன், அதே மாதிரி காயங்களும் உங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வராதனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன், ஒரு நல்ல சஜஷன் யாராவது கொடுத்தாங்க, உங்கள் டீச்சரே கொடுத்தாங்க, இல்லை உங்களுக்கு எங்கேருந்தோ உங்களோட சோலார் ஏஞ்சல் கொடுக்குது, உங்களோட கார்டியன் ஏஞ்சல் கொடுத்தாலும் உங்களால் அதை இரிட்டேஷனாக தான் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர்த்து ஓகே அதை அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு உங்களால் எடுத்துக்கவே முடியாது. அன்லெஸ் அன்டில் நீங்களாக உட்காந்து யோசிக்காமல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ், அந்த பழைய காயங்கள் இருக்கிறவங்க, பழைய வலியும் வேதனையிலையும் இருக்கிறவங்க, இந்த பழைய சுச்சுவேஷனை இன்னும் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இரிட்டேஷனோ இல்லை அந்த இம்பெரலுங்கிற பாய்சனோ என்ன செய்யும் அப்படின்னா அவங்க இப்போ நீங்கள் சொன்ன அந்த நல்ல விஷயங்களுக்குள்ள இன்னும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தீயில இன்னும் எண்ணெய் ஊற்றுனா என்ன இன்னும் குபு குபுன்னு எரியிற மாதிரி இன்னும் அந்த சிச்சுவேஷன் அந்த இரிட்டேஷனை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆக்கிரும். ப்ளஸ் ஒரு அழிவை நோக்கி அவங்களே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவேராக நம்ம தான் எப்படி வெளியில் வரணுங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த பெயின் அண்ட் சஃபரிங் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிடுவாங்கன்னா, ஒரு ஆன்மீக பாதைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வலியும் வேதனைகளும் இருந்தால் தான் நம்ம நல்லா வளர்ச்சி அடைய முடியும்னு. ஆக்சுவலாக டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வலியும் வேதனையும் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட அந்த பழைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த விஷயத்தை தான் தட்டி எழுப்பி உங்களை இன்னும் இரிட்டேஷனை ஜாஸ்தியாக தான் ஆக்க போதே தவிர்த்து அதுலேருந்து உங்களால் வெளியில் வர்றதுக்கான ஸ்டெப்பை எடுக்க விடாது. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் டோர்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் டோர்கம் சொன்னதோட நான் என் லைஃப்பில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு சின்னதுலேருந்தே யாராவது என்னை திட்டினாங்க, யாராவது என்னை கொஞ்சம் அதட்டி சொன்னாங்கன்னா அப்படியே அழுதுருவேன், உடனே அழுதுருவேன். என்னை இத்தனைக்கும் என் பேரண்ட்ஸ்லாம் என்னை ரொம்பலாம் திட்ட மாட்டாங்க. கொஞ்சம் குரலை உயர்த்தினால என்ன ஆகுனா பொழு பொழுன்னு அழுவ ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு நான் ஒரு 3rd 4th வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் டாப்பராக இருப்பேன், மெடல் வாங்குவேன், சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குவேன். அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக எங்கள் அம்மா எனக்கு நல்லதுக்கு தான் சொன்னாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஹாஷாக சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க் குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலுமே ஒரு பேரண்ட்னா அதை சொல்ல தான் செய்வாங்க. அது இப்போ புரியுது, எனக்கு அப்போ புரியல. ஸோ மார்க் குறைய ஆரம்பிச்சோன்னுமே எங்கள் அம்மா எங்கள் 3 சிஸ்டர்ஸில் என்னை தான் கொஞ்சமாக திட்டுவாங்க, நல்லா படிக்கணுங்கிற ஒரு அக்கறைனால. அதுவே என்ன ஆகும்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
எங்கள் அம்மா வந்து படிக்கிறதுக்காக தானே திட்டுறாங்க, மார்க் குறைஞ்சதுக்காக தானே திட்டுறாங்க, அப்போ அதுக்காகவே நான் மார்க் வாங்க மாட்டேன். எனக்கு அப்புறம் இப்போ அந்த படிப்புனாலே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதே மாதிரி இன்னும் புது ஸ்கூலில் போய் 5th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து புது ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோடனே அங்கே போகணுன்னா எனக்கு அது புதுசாக அடாப்ட் ஆகலை. நான் புது சிலபஸில் போய் இருந்த சிலபஸ்க்கும் இப்போ வேறு சிலபஸில் போய் அடாப்ட் ஆக முடியல. அப்போ எங்கள் அம்மா இல்லை டீச்சர்ஸ்மே படின்னு போடுற அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த படிப்பு மேலேயே இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், நான் 10th வரைக்கும் தான் படிப்பேன், அதுவும் உங்களுக்காக தான் படிப்பேன் அப்படின்னு. ஆனால் 10th வரைக்குமே பார்த்தீங்கன்னா 75% மேலே நல்ல மார்க் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு அந்த போய் ஸ்கூலில் போய் வாங்குறதுக்கு கூட பிடிக்கல. எங்கள் அம்மா போனால் கண்டிப்பாக நீ ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க. நான் அதனால ஊரில் போய் எங்கள் பெரியப்பா ஊரில் போய் இருந்துட்டு நான் இங்கே வரவே மாட்டேன், வந்தால் நீங்கள் நீ ஸ்கூலில் சேர்த்துருவீங்க. எங்கள் அம்மா இல்லை நீ வா நம்ம போய் மார்க் ஷீட்டை மட்டும் வாங்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி 11th போய் சேர்த்துட்டாங்க. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 11th ஸ்கூலில் போய் நான் அவ்வளோ கெஞ்சுறேன் எங்கள் அம்மாட்ட, எனக்கு போகணும் போல இல்லை, அதுவும் இந்த ஸ்கூல் வேணாம், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் திட்டுறாங்க, மார்க்குன்னு ப்ரெஷர் போடுறாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன செஞ்சேன், 11th ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் வெல்கம் பார்ட்டி நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் நின்று வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போன அன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ எனக்கு அப்போ பார்த்தோன்னா டைஃபாய்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 days ஸ்கூலுக்கு போகல. ஸோ அந்த ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செய்கிறப்ப அந்த உண்டாகிற இரிட்டேஷன் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்து ஃபிசிக்கல் பாடியவே அவ்வளோ சிக்காகுது. அதுக்கப்புறம் ஆனால் 11th 12th படித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹோம் சயின்ஸ் போனேன், ஹோம் சயின்ஸும் இன்கம்ப்ளீட் தான் பண்ணேன். பட் நல்ல நாலேஜ், அந்த ஸ்கூலில் படித்த நாலேஜ் நல்லா இருந்தது, இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப நாளாக புரியல. நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா அதே பேட்டர்னை நான் என் பசங்களுக்கும் ஃபாலோ பண்ணேன். நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், எங்கள் அம்மா மாதிரியே என் பசங்களையும் உட்காந்து அடித்து, எங்கள் அம்மா என்னை அடிக்கலை, ஆனால் நான் என் பசங்களை அடித்து திட்டி, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னா நோட்டை தூக்கி போடுவேன், அவ்வளோ திட்டுவேன் என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு. ஹோம்ஒர்க் பண்ணல, நான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இல்லைன்னா. நான் ப்ரானிக் ஹீலிங்கில் சோல் கிளாஸ் முடித்த மறுநாள்லேருந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக நான் அதை அப்படியே விட்டுட்டேன். என் பசங்களை நான் திட்டவே மாட்டேன். எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சது, எங்கள் அம்மா எனக்கு செஞ்சது பிடிக்கலை, நான் ஏன் அதே இதை என் பிள்ளைங்களுக்கு செய்யணும். அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், என் பிள்ளைங்களை ரொம்ப அடிக்கிறத கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். நான் அந்த சோல் கிளாஸ் படித்ததுனால என் பிள்ளைங்களை அடித்ததே கிடையாது. படிப்பையுமே வந்து ப்ரெஷர் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் கொடுத்தேன். ஓகே நீ 1 hour கேம் விளாண்டனா ஹோம்ஒர்க் பண்ணுவியா, 1 hour இது பண்ணனான்னு சொல்லி சாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்தேன். ஸோ இந்த தான் வந்து டோர்கமிங் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பதிஞ்சு தான் இருக்கும். ஆனால் அவேராக நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலுக்குள்ளே வந்தோடனே அதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தப்போ உங்களுக்கு அது பிடிக்கல, அதே இதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற அவேர்னஸ் வந்து எனக்கு அந்த ப்ரானிக் ஹீலிங்கில் நான் சோல் கிளாஸ் படித்தோடனே வந்தோடனே கம்ப்ளீட்டாக அதை மாற்றிக்கிட்டேன். ஸோ இது நம்ம மாற்றாமல் இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் என் பசங்களை இன்னும் அடித்து திட்டி சொல்லி கொடுத்து, ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்னை அடிக்கவே மாட்டாங்க, ஒரு மிரட்டினாலே அப்படி அழுவ வந்துடுவேன். ஸோ அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தேன். அதே இதை நான் என் பிள்ளைங்களுக்கு செய்யாமல் இருந்து ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளைங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களா உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று என்னதுன்னா, அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா 98 99 வாங்குவாங்க. அதே இது இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் படித்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அதில் மார்க் கம்மியாக இருக்கும். ஆனால் மேக்ஸு ஃபிசிக்ஸு அதிலெலாம் பார்த்தோன்னா நல்ல மார்க் இருக்கும். ஸோ நம்மளை அறியாமே இந்த ஃபோர்ஸு, இந்த நம்மளோட சப்கான்ஷியஸ், இந்த ஹிப்னாட்டிக் சஜஷனை நம்மளும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வந்ததை திணிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னு டோர்கம் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு குவெஸ்டனிங் பவரே இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஓகே நம்ம அம்மா பண்ணது தான் ரைட்டுன்னு சொல்லி அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செல்ல பிள்ளைங்க வந்து நம்ம அம்மா பண்ணது நமக்கு பிடிக்கல, அது ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் போகணுன்னே கிடையாது, ஆனால் அவங்களுக்கே ஒரு ஞானம் வரும், நம்ம அம்மா பண்ணது நமக்கு பிடிக்கலைன்னா அதே இதை நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்க மைண்டே ஒரு பிளாக்காக இருக்கும். எக்ஸ்ப்ளோர்னா படிப்பில் கூட, ஏன்னா படிப்பு சம்மந்தமாக நம்ம பார்க்குறனால சொல்கிறேன். இன்னும் புது புது கண்டிஷன்ஸை, இல்லை ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, இல்லை எனக்கு இது வேணும் வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு
அவங்க ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கறதே கம்ப்ளீட்டாக குறைச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் பெயின் அண்ட் சஃபரிங் தான் உங்களை ஆன்மீகமாக முன்னேற்றங்கிறது கிடையாது. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஹிப்னாட்டிக் சஜஷனை நீங்களே அதை ஃபாலோ பண்ணாமல் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு படிச்சுக்கிட்டிங்கனாலே என்னாகும், உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் நிறையா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி தான் பார்த்தோன்னா நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், இன்னும் நமக்கு பீரியட்ஸ் அப்போனா இந்த இது பண்ணக்கூடாது, காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், கண்டிப்பாக வாசல் இவ்வளோ சீக்கிரம் கோலம் போடணும், கண்டிப்பாக இந்த விளக்கு பொருத்தணும். விளக்கு பொருத்துறது நல்லது தான். ஆனால் நீங்கள் அதே இதை ஒருத்தவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீயே இன்னும் விளக்கு பொருத்தலை, இல்லை விளக்கு பொருத்த லேட் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மள்ட்ட யாராவது ஒரு கோவத்தையோ இரிட்டேஷனையோ நம்மள்ட்ட காமிச்சாங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இது ஆட்டோமேட்டிக், இதுதான் வந்து ஹிப்னாட்டிக் சஜஷன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த விஷயமே பிடிக்காம போயிடும். அந்த விஷயத்தை நினைச்சாலே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செய்யாமல் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் யாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்களோ, ஒரு சிம்பிள் மேட்டராக இருக்கட்டும், ஓகே, இப்போ உங்களுக்கு பிள்ளைங்களுக்கே நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, இல்லை ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கீங்க, எந்த மாதிரி சொல்லி கொடுக்க சொல்கிறாங்கன்னா டோர்கம் கம்ப்ளீட்டாக ஸ்பிரிட் ஆஃப் ஜாய், ஒரு கம்ப்ளீட் ஜாய் ப்ளஸ் பியூட்டி அண்ட் ஃப்ரீடமோட நீங்கள் ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த உலகத்தையே மாற்றுறதுக்கான கண்டிஷன் அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பேரண்ட்டாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நிஜமாவே ஜாய்ஃபுல்லாக பியூட்டியோட சொல்லித்தர முடியுதா? எந்த ஒரு விஷயம்னாலும், ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கீங்க, இல்லை காலேஜில் லெக்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயோட சொல்லித்தரீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு கவனிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரெஷர், உங்களுக்குள்ளே இருக்கிற இரிட்டேஷன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், அதோட போய் சொல்லித்தரீங்களாங்கிறதும் பாருங்கள். ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் நான் எடுக்கிறப்ப நான் கவனிச்சிருக்கேன். எனக்கு செஷன்ஸ் எடுக்கிறப்போ இருக்கிற ஜாய் வந்து அவ்வளோ இருக்கும், என்னால் அந்த வேர்ட்ஸாலே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ செஷன் முடித்தோடனே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து யாருக்கு இன்னும் என்ன செய்யலாம், யாருக்கு இன்னும் என்ன ஹெல்ப் பண்ணலாங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு இதோட தான் எடுப்பேன். இன்றைக்கி என்னால் ஜாய்ஃபுல்லாக எடுக்க முடியலன்னா நான் அன்றைக்கி செஷன் எடுக்கவே மாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, ஏன்னா நம்ம போய் சொல்லித்தர்றது பீப்புளுக்கு இன்னும் நல்லபடியாக ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக யார் செஷன் எடுக்கிறோமோ, இல்லை ஸ்கூல்ஸில் சொல்லித்தராங்களோ, இல்லை ஃபேமிலியில் உங்களுக்கு பெரியவங்க உங்களுக்கு எதுவும் சொல்லித்தராங்க, இல்லை பேரண்ட்ஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரீங்கனாலும் கண்டிப்பாக த ஸ்பிரிட் ஆஃப் ஜாய், பியூட்டி அண்ட் ஃப்ரீடமோட சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு இந்த 3 விஷயத்தோட சொல்லித்தரீங்களோ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து ஈஸியாக அதுக்கு அடாப்ட் பண்ண முடியும், எந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி. ஸோ இந்த உலகம் மாறுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டெப்பாகவும் அது இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? அடுத்து வந்து ஓகே, இப்போ நிறையா நம்ம டிவியில் தேவையில்லாத விஷயம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ரேடியோவில் தேவையில்லாததை கேட்காதீங்கன்னு சொல்கிறோம். ப்ளஸ் இப்போ நம்ம சுற்றி நிறைய க்ரைம் நடக்குது. இப்போ இந்த க்ரைம் கூட நீங்கள் இங்கே பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் குப்பையை அங்கே தான் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு 2 தடவை சொல்கிறோம். பட் நம்ம சொன்னோன்னா அவங்க நம்ம மேலே திருப்பி கோவம் வருது. ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை சுற்றி நம்ம க்ரைம், செக்ஷுவல் அபியூஸ், இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, அப்போ இதுலேருந்து வர்ற இம்ப்ரெஷன் எல்லாம் நம்மளை பாதிக்காமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிறதுக்கு டோர்கம் வந்து 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து டிட்டாச்சாக பார்க்கணும். டிட்டாச்சுனா என்னதுன்னா அதுக்குள்ளே போய் சிக்கிக்காம தனித்து நின்று ஓகே இது எதனால இது நடக்குதுங்கிறத பார்க்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட் வந்து அப்சர்வேஷன். அப்சர்வேஷனை இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஆஸ் அப்சர்வரா, அதில் பார்க்குற ஒரு நபராக நீங்கள் பார்க்கணும். அந்த பார்க்குற விஷயம் வந்து ஆப்ஜெக்ட், பார்க்குற நம்ம வந்து அப்சர்வர். தேர்ட் ஒன் வந்து அனாலிசிஸ். ஓகே, இப்போ அந்த விஷயம் நடக்குதுன்னா எதனால இது நடக்குது, இதில் எந்தெந்த விஷயம்லாம் இதில் பாதிக்குது, இல்லை எந்தெந்த விஷயம்லாம் இதில் நல்லது நடக்குது, எந்தெந்த விஷயம்லாம் பார்ட்ஸ், அது நடந்த அந்த விஷயத்தோட பார்ட்ஸ். ஓகே, இந்த இது நான் படிக்கிறது, இந்த நிறைய இடத்துல படித்து நான் சார் ஜெயக்குமார் சார் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் வந்து ஜெயக்குமார் சார் வந்து அவர் சவுக்கு சங்கர்ன்ற ஒரு பேச்சாளரோட மிகப்பெரிய ஃபேன்.
முதல்ல அவங்க அதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு என்னன்னா நிஜமாவே அவர் பேசுறதுல நல்ல விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஜெயக்குமார் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் அவர் கேட்குறதெல்லாம் வந்து என்ன அறியாமே என்னை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவர் பாசிட்டிவா எதுவுமே சொல்ல மாட்டார். இவன் இதை செஞ்சான், அவன் அதை செஞ்சான், அவன் திருடினான், இவன் இத்தனை கோடி லஞ்சம் வாங்கினான், இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணான், ஃபுல்லா இப்படித்தான் இருக்கும். ஸோ இப்ப நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து எனக்குள்ள நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே அது நம்மளை பாதிக்க விடாம அதையும் நான் சார் கூட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து சார் கூட உட்காந்து பார்க்கறதுக்காக ஆரம்பிப்போம்னு ஆரம்பிச்சு என்ன அறியாமே இது என்னை அந்த விஷயம் என்னை பாதிக்காம என்னால பார்க்க முடியுதாங்கிறத பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கும் நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதை நான் எப்படி நான் இதை பார்க்கறேங்கிறத மட்டும் பார்க்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? செகண்ட் வந்து அதுதான் டிட்டாச்மெண்ட். ஓகே, இது வந்து ஏன் இவன் இப்படி பேசுறான்னு சொல்லி நம்ம அது கூட போய் அட்டாச் ஆகி ரியாக்ட் பண்ணாம, ஓகே அவரோட ஒப்பீனியன் அது ஜெயக்குமார் சாருக்கு பிடிக்குது, அதனால ஜெயக்குமார் சார் பாக்குறாங்க. இதுல என்னோட ஒப்பீனியன் எதுன்னா, இதை பார்த்தாலும் நான் என்னைய பாதிக்காம பார்க்க முடியுதாங்கிறது எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட டெஸ்ட். இது டிட்டாச்சா பார்த்தேன். செகண்ட் வந்து அப்சர்வர். ஓகே, அவர் சொல்ற விஷயத்துலயுமே நிறைய உண்மைகள் இருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்டா, அவர் டிவியில சொல்ற விஷயங்கள ஆப்ஜெக்டா நான் பார்க்க ஆரம்பிச்சேன், அப்சர்வரா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இதுல ஓகே இவங்க இது இந்த தப்பெல்லாம் செய்யறாங்க, ஆனா இதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்குள்ளயுமே போகாதீங்கிறாங்க. அது தனியா, இப்போ இந்த பேனா தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பேனால இருக்கிற பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். என்ன நெகட்டிவ் இருக்குன்னா, பிளாஸ்டிக் நல்லது இல்லை, ஸோ பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க, உடையிற மாதிரியும் இருக்கு, இன்னும் பாசிட்டிவாவும் இருக்கு. இது நிறைய எழுத யூஸ் பண்ணலாம். ரெட் கலர்ல இருக்கு, நல்லா அழகா இருக்கு. பிங்க் கலர் பேனா இருக்கு, உள்ள ரெட் கலர்ல இங்க் இருக்கு. ஸோ ரெண்டுமே தான் இருக்கும் ஒரு விஷயத்துல. ஆனா நீங்க அது ஒரு ஆப்ஜெக்டா பாக்குறப்போ இது எனக்கு பிடிக்குது பிடிக்காதுன்னு பார்க்க மாட்டோம். ஓகே இது ஒரு பென்னு பாக்குறோம். அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் இந்த உலகத்துல பார்க்க ஆரம்பிச்சீங்க, எல்லா சிச்சுவேஷனையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கிரைம்ல இருந்து நீங்க டிவியில வந்தாலும் சரி, ரேடியோல கேட்டாலும் சரி, நீங்க பாதிப்படைய மாட்டீங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடறோம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, பேப்பர்ல ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, இல்ல யாரோ லஞ்சம் வாங்கிட்டாங்க, இது இன்னும் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினவனை போய் பிடிச்சிட்டாங்க, அவன் அங்க லட்சக்கணக்கா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் விட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம். சோ அந்த மாதிரி பண்றப்ப என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தேவையில்லாத இம்ப்ரெஷன் போய் பதிய ஆரம்பிக்குது. எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது அவனோட சாய்ஸ், அதுக்கானதை அவன் அனுபவிக்க போறான். அதுக்கு நான் இங்க ரியாக்ட் பண்ணி என்ன ஆக போகுது? அதே தான் எனக்கு சார் பாக்குறப்ப இப்பெல்லாம் அப்படிதான் தோற ஆரம்பிச்சு. ஓகே அவருக்கு பிடிக்குது, அவருக்கு ரொம்ப பிடிச்சி அவரோட இதை பாக்குறாங்க, அதை நான் ஏன் பார்க்க கூடாதுன்னு தடுக்கணும்? நான் எதையும் தடுக்கிறது இல்லை, நான் நல்லதை பார்த்தாலும் சார் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதே இதை நம்ம ஏன் அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி செய்யறதை விட்டேன். தேர்ட் ஒன் வந்து அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே அதுல வந்து 1000 லட்சம் அதுல இன்வால்வ் அப்படின்னா வந்து ஓகே அப்ப 500 ரூபாய் கட்டு 1 கோடிக்குன்னா எத்தனை கட்டு வரும்? அந்த மாதிரி ஒன்னொன்னா அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப அந்த 1000 கோடி எங்க இருந்து அவனுக்கு அவ்வளோ வந்திருக்கும்? யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க? 1000 கோடி அவன் எங்க வச்சிருப்பான்? எவ்வளோ கட்டு இருக்கும்? அந்த மாதிரி ஒன்னொன்னா நான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி யோசிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே ஒரு இடத்துல தப்பு தான் நடக்குது, ஆனாலும் என்னை பாதிக்காம என்னால் அதுல இருந்து தனித்து பார்க்க முடிஞ்சது. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஃபேஸ்புக்ல பாக்குற நியூஸா இருக்கட்டும், யூடியூப்ல பாக்குறது, வாட்ஸ்அப்ல பாக்குறது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. ஓகே இது இங்க நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனுக்கு தண்டனை கிடைச்சுதா, அந்த பொண்ணு என்ன ஆனா, இவன் என்ன ஆனா, அவனுக்கு ஏன் தண்டனை கிடைக்கல, அதெல்லாம் உங்களால டிட்டாச்சா பார்க்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களை கண்டிப்பா உங்களை பாதிக்கும் தெரிஞ்சா அதை பார்க்கவே பார்க்காதீங்க. சரிங்களா? நான் இதே மாதிரி தான் ஒரு மூவி வந்து பொதுவா நான் பேய் படம், ஒரு கத்தி, இது மாதிரி படம்லாம் பார்த்தேன்னா எனக்கு அது நைட் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும், தூக்கமே வராது. பட் நான் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மூவி பார்த்தேன். என் பையன் வந்து இந்த படம் நல்லா இருக்கும்னு போட்டு விட்டுட்டு அவன் தூங்கிட்டான். நான் ஃபுல்லா அந்த படத்தை நானும் என் தங்கச்சி பார்த்து முடிச்சு, என் பையன் திடீர்னு முழிச்சான். இந்த படத்தை அவ்வளவு கொடூரமா இருந்தது, எப்படி உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா, ஒரு துளி கூட எனக்கு அந்த பாதிப்பு இல்லாம, என்னால ஒரு அருவருப்பு இல்லாம, என்ன இந்த இதுல இப்படி குத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாம என் தூக்கம் அன்னைக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகல. என்னால இப்பயும் அதை நினைச்சாலும் ஓகே இது ஒரு மூவி தான் அப்படிங்கறத உணர்ந்து பார்க்க முடிஞ்சது.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமோ உங்களுக்குள்ள இரிட்டேஷனோ இந்த இம்பெரலோ கண்டிப்பாக உண்டாக்கவே ஆகாது. சரிங்களா? அவாய்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் அவாய்ட் பண்ணாலும் அந்த சுச்சுவேஷன் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத தான் இப்போ இதில் சொல்லித்தரேன். சரியா? அடுத்து இரிட்டேஷன் என்ன செய்யும்னா, நீங்கள் இரிட்டேட்டடாக இருக்கிறப்போ அப்போ எடுக்கிற டிசிஷன் கண்டிப்பாக தப்பான டிசிஷனாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் அப்போ செய்கிற செயலும் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இரிட்டேஷனாக இருக்கீங்க, எரிச்சலோடு இருக்கீங்கன்னா எதுவுமே செய்யாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு சோல் அஃபர்மேஷன் தெரியும்னா சோல் அஃபர்மேஷன் சொல்லுங்கள், டோர்க்கம் மந்த்ரா தெரியும்னா டோர்க்கம் மந்த்ரா சொல்லுங்கள், கிரேட் இன்வெகேஷன் தெரியும்னா சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிட்டாச்சாக டீப் ப்ரீதிங் எடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருங்க. எந்த டிசிஷனும் அந்த டைம் எடுக்காதீங்க, எந்த செயலுமே செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இரிட்டேஷன் இஸ் த பிரைம் காஸ் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ரெஷன் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. என் சிஸ்டர் சைக்காலஜி படித்தனால அவள் சொல்லுவா, அவ்வளோ பேர் டிப்ரெசிவாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான மெயின் காரணம் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறைய இம்பெரலுங்கிற பாய்சன் எல்லா சட்டில் பாடிஸ்லையும் போய் ப்ளஸ் ஃபிசிக்கல் பாடியில் சேர்றது தான் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் அந்த சட்டில் பாடியில் இருக்கிற சென்டர்ஸு ப்ளஸ் ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டு ஒரு லெவல்லையா டிப்ரெஷன் கூடிட்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டிப்ரெஷன். ஃபிசிக்கலாக பாடியில் உங்களுக்கு எதுவுமே செய்யணும் போலே இல்லை, ஒன்றுமே செய்யாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் சாப்பிடக்கூட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, டைமுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஏனோ தானோன்னு வாழ்வாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டிப்ரெஷன். செகண்ட், இதே மாதிரி எத்ரிக் டிப்ரெஷன், எமோஷனல் டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், இந்த 4 சட்டில் பாடிஸ்லையும் டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகுமா, உங்களோட சோலே உங்கள் ஆராலேருந்து வெளியில் போயிடுமா. வெளியில் போயிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் கோமாவில் இருப்பாங்க. கோமா மீன்ஸ் நீங்கள் நினைக்கிறோம் ஃபிசிக்கல் கோமா கிடையாது. அந்த சோலோட கனெக்ஷனே இல்லாமல் அந்த சோல் கனெக்ஷனே இல்லாமல்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் அவன் சாப்பிட்றதுக்கும் அவனுக்கு அதுக்கு தான் எனர்ஜி இருக்கும், சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு, பார்க்கறதுக்கு. சில பேர் அது கூட இல்லாமல் இருப்பாங்க, சும்மா ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து, இல்லை நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும்னு நிறைய பியூரிஃபிகேஷன், ஃபிசிக்கல், எத்ரிக், எமோஷனல், மென்டல் பியூரிஃபிகேஷன் பண்ண 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 என்ன ஆவாங்களாம், திருப்பி அந்த சோல் கான்டாக்ட் அந்த கோமாலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இங்கே இந்த கோமா நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக பெட் ரிடனாக இருக்கிற கோமா கிடையாது. அந்த சோல் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு கூட தோணாது. அதுக்கு நிறைய தெரியும், ஓகே இதெல்லாம் பண்ணால் வெளியில் வந்துடலாம், ஆனால் அதுக்கான ஸ்டெப் கூட அந்த சோல் எடுக்காது. ஏன்னா சோல் கூட கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப மினிமலாகிடும். இல்லை சம்டைம்ஸ் சோல் கனெக்ஷனே இருக்காது. சரிங்களா? ஸோ இதனாலையுமே என்ன ஆகும்னா டிப்ரெஷன், கம்ப்ளீட் டிப்ரெஷனுக்கு அந்த பர்சன் போயிடுவாங்க. அதில் எப்படி வெளியில் வரலான்னா நிறைய டிவைன் எனர்ஜி உள்ளே கொண்டு வர்றதுக்கான டெக்னிக், நிறைய மெடிடேஷன் ரெகுலராக பண்ணணும், நிறைய அஃபர்மேஷன் சொல்லணும், ப்ளஸ் ரெகுலராக பியூரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பித்தோடனே திருப்பி அந்த சோல் இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் ஆக்கியபை பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கான மெயின் காரணமும் இம்பெரல் தான், அந்த இம்பெரலுங்கிற பாய்சன் தான். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது, எப்படி நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு நர்வஸ் சிஸ்டம் இருக்கிற மாதிரி நம்மளோட எத்ரிக் பாடிஸில் நாடிஸ் அண்ட் மெரிடியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்ட்ரல் அண்ட் மென்டல் பாடியிலையும் இந்த நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாதிரி ஆஸ்ட்ரல் அண்ட் மென்டல் பாடியிலையும் இருக்கான். இப்போ எப்படி இந்த கையை நான் தூக்கணும்னு நினச்சேன்னா பிரெயின்லேருந்து எனக்கு ஒரு கமாண்ட் வந்தோடனே தான் நான் கையை தூக்குறேன், அப்போ நர்வ்ஸ் மூலியமாக தான் வருது. அதே மாதிரி எத்ரிக் பாடிஸில் நாடிஸ் அண்ட் மெரிடியன்ஸில் தான் எனர்ஜி சுற்றிட்டே இருக்கு. கமாண்ட் எல்லாமே எத்ரிக் பிரெயின்லேருந்து இந்த நாடிஸ் அண்ட் மெரிடியன்ஸ் வழியாக தான் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ஆஸ்ட்ரல் அண்ட் மென்டல் பாடியிலையும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த இம்பெரல் ஃபர்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம்ல படிய ஆரம்பிக்குது பிசிக்கலா. அடுத்து எத்ரிக் பாடியில் இருக்கிற நாடிஸ் அண்ட் மெரிடியன்ஸ்ல படிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எமோஷனல் அண்ட் மென்டல் பாடியில் இருக்கிற நாடிஸ் அண்ட் மெரிடியன்ஸ்ல படிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரிலாம் படிஞ்சுட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் டோர்க்கம் சொல்றாங்கன்னா,
4 டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் நமக்குள்ளே கொண்டு வருமா. அது என்னென்ன கண்டிஷன் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்கேஜஸ் ஆஃப் லைஃப் எலக்ட்ரிசிட்டி ஆன் த நெட்வொர்க் ஆஃப் மெக்கானிசம். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட எத்ரிக் பாடியில் வந்து லைஃப் ஃபோர்ஸ் இல்லை எனர்ஜி வந்து இப்படி சுற்றிட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி சுற்றிட்டே, இப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த லைட்டுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே இடத்துக்கு கரண்ட் வந்துட்டே தான் இருக்கணும். வந்துட்டு இருந்தால் தான் அந்த லைட் தெரியும். ஜாஸ்தி வந்தாலும் என்னாகும், டப்புன்னு வெடிச்சிரும். கம்மியாக வந்தால் என்னாகும், டியூப்லைட் மாதிரி இருக்காது, பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அதால் எரிய முடியாது. சேம் வித் அவர் மெக்கானிசம். நமக்கும் போதுமான அளவு எனர்ஜி ஃப்ளோ சுற்றிட்டே இல்லைன்னா நம்மளோட மெக்கானிசமே தப்பாயிடும். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வர்ற ஃப்ளோலையே தப்பாக இருந்ததுன்னா என்னாகும், நம்மளால ஒன்று ஓவராக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இடம், இல்லை ரொம்ப கம்மியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்க்குலேஷன்லேயே தப்பாக இருக்கும். அப்போ தப்பாக இருந்ததுன்னா ஃபிசிக்கல் பாடிக்கு நிறையா சிக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுவுமே இரிட்டேஷன் தான் நமக்கு உண்டு பண்ணுது. ஸோ உங்களோட பாடி ஃபிசிக்கலாக சிக்காகிறதுக்கு மெயின் காரணம் இரிட்டேஷன். செகண்ட், நம்மளோட சென்டர்ஸ் ப்ளஸ் கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் நமக்கு கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? தைராய்டு கிளான்ஸ், அட்ரினல் கிளான்ஸ், அந்த மாதிரி இருக்கிற கிளான்ஸ் மாதிரியே நம்மளோட எத்ரிக், எமோஷனல், மென்டல் பாடிஸ்லேயும் நிறைய கிளான்ஸ் இருக்கு. இப்போ தைராய்டு கிளான்ஸ்க்கு கிட்ட இந்த இடத்துல எத்ரிக் பாடியில் ஒரு கிளாண்ட் இருக்கும், எமோஷனல் பாடியில் ஒரு கிளாண்ட் இருக்கு, மென்டல் பாடியிலையும் ஒரு கிளாண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட சென்டர்ஸும் கிளாண்ட்ஸும் பாதிக்கிறதுக்கான முக்கிய காரணமும் இந்த இம்பெரல் தான். இம்பெரலுங்கிற இந்த பாய்சன் தான். அப்போ நமக்கு கிளாண்ட்ஸில் இஷ்யூ இருக்கு. இப்போ தைராய்டு ரொம்ப காமனாக இருக்கு. இன்னும் பேன்கிரியாட்டிக் கிளாண்ட்ஸ், சுகர் பார்த்தோன்னா முந்திக்கு இப்போ எப்படி இருக்கு, நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் சென்டர்னே அவ்வளோ சென்டர்ஸ் புதுசாக உருவாகுது. நீங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்டிஃபிக்காக நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டே போகணுன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன ஆகணும், குறையணும். ஆனால் நம்ம இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்டாக புதுசாக வந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் போய் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து பெர்மனண்ட்டான ட்ரீட்மெண்ட் இல்லை. அதனால தான் திருப்பி சிக்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ இந்த முக்கியமாக இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து இரிட்டேஷன் குறையிறதுக்கான ரொம்ப சிம்பிள் தான் போட்டிருக்காரு. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்மளை நல்லா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன், ஓவர் க்ரோத் ஆஃப் செல்ஸ் டு அக்யூர் எனர்ஜி. ஓகே, ஒரு இடத்துல எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா அந்த செல்ஸ் என்ன செய்யணும்னா எனர்ஜி வாங்குறதுக்காக ஜாஸ்தியாக வேலை பார்க்க ஆரம்பிக்குமா. அப்போ செல்ஸ் ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகிற ஒரு சிக்னஸ் தான் என்னது, டியூமர் ஆர் கேன்சர். அப்போ அதுவுமே ஏன் முக்கிய காரணம் எது, இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் தான். ஃபோர்த் ஒன், ஸ்டார்வேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் டீஜெனரேஷன் ஆஃப் த பாடி. ஓகே, இப்போ எவ்வளோ பேருக்கு டீஜெனரேட் ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ஃபெயிலியர் ஆகுது, சம்டைம்ஸ் வந்து இன்னும் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தோன்னா இன்னும் என்ன ஆகுது, இப்போ இன்ஃபர்டிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னதுன்னா இந்த இரிட்டேஷன் தான். அப்போ இந்த இரிட்டேஷன், இம்பெரலுங்கிற பாய்சன் எங்கெங்கெல்லாம் போய் டெபாசிட் ஆகுதோ நர்வஸ் சிஸ்டமில், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எல்லா விஷயங்களும் பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் ஹீலர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஹீல் பண்ண வேண்டியது மெயின் வந்து இரிட்டேஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக நமக்கு சிக்னஸ் வருது. இன்னும் நமக்கு எமோஷ்னலாக சிக்னஸ் வர்றது வந்து மெயினாக வந்து நமக்குள்ளே வந்து எமோஷ்னலாக இந்த மாதிரி சில பாதிப்புகள்லாம் இரிட்டேஷன் இம்பெரல்னால ஏற்படுறது வந்து நம்மளோட எமோஷனல் பாடியில் இருக்கிற சென்டர்ஸை நிறைய டேமேஜ் பண்ணுது. ப்ளஸ் ஆஸ்ட்ரல் என்டிட்டிஸ் நம்ம மூலியமா இந்த உலகத்துக்கு வந்து அது செய்ய வேண்டிய வேலையை நிறைய செய்யறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்துரும். இது ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கிற சிக்னஸ். தேர்ட் ஒன் இன்னொன்று, இந்த கிராக்ஸ் அண்ட் ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்ட்ரல் பாடியில் ஜாஸ்தி ஆக என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இன்சோம்னேனியா வந்துடும், தூக்கமின்மை வந்துடும். ப்ளஸ் நர்வஸ் பிரேக் டவுன். நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதுக்கான காரணமும் ஆஸ்ட்ரல் பாடியில் நிறைய இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் சேர்றதுனால. மூணாவது பார்த்தோம்னா மென்டல் பிளேனில் இந்த இம்பெரல் என்ன பண்ணுதுன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மென்டல் சிக்னஸ் நிறைய இருக்கு.
சரிங்களா? ஸோ நம்மளே சில நேரம் இப்போ இல்லை, முந்தி பார்த்தோன்னா பைத்தியக்காரத்தனமாக நிறையா விஷயத்த நம்மளுக்கு தெரியாமே செய்கிறோம். அதுக்கான காரணம் மென்டல் பாடியில் இருக்கிற இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் ஜாஸ்தியானது தான். அடுத்து நெகட்டிவிட்டி. நீங்கள் எவ்வளோதான் அந்த பர்சன்ட்டை பாசிட்டிவாக நீ பேசு, பாசிட்டிவாக நடந்துக்கோ, பாசிட்டிவாக நினை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அப்படியே தான் இருந்து பிடிக்கும். ஏன்னா அவங்களோட மென்டல் பாடியில் அவ்வளோ இம்பெரல் வச்சுருக்காங்க. அர்ஜ் ஃபார் க்ரைம். இப்போ எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, க்ரைமே பண்ணுறாங்க. அதுக்குமே மெயின் காரணம் இந்த இம்பெரலுங்கிற இந்த பாய்சன் தான். இப்போ க்ரைம்னா என்னது? லஞ்சம் வாங்குறது க்ரைமு, திருடுறது க்ரைமு, கொலை பண்ணுறது க்ரைமு, ரேப் பண்ணுறது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சாலும் அது இன்னும் அதுவும் என்ன ஆகிட்டே போகுது, அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதையும் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்தாங்கன்னா இரிட்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுங்கள். நமக்குமே இரிட்டேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் தான், நம்ம அது பண்ணாலே நிறையா குறைஞ்சிரும்னு டோர்க்கம் போட்டிருக்காங்க. டிப்ரெஷன் மென்டல் பாடியில் இருக்கிற டிப்ரெஷன் ப்ளஸ் சூசைடல் ட்ரைவ்ஸ். இப்போ எவ்வளோ பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, டீனேஜ் பிள்ளைங்கள. அவங்களுக்கு ஒன்றும் லைஃப்னாலே என்னன்னு தெரியாதப்பவே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூசைட் ட்ரைவ்ஸ் வர்றதுக்கான காரணமும் இந்த இம்பெரல் தான். லாஸ்ட்டாக செப்பரேட்டிசம். ஓகே, தனித்து எங்கே ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தனி வீட்டில் இருக்க ரொம்ப பிடிக்குது. சரிங்களா? வேலைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாவும் ஒரே ஊரில் தான் இருக்காங்க, ஆனாலும் அந்த பிள்ளைங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தனித்து இயங்கும் தன்மை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னைக்கோட காசஸ் ஆஃப் இரிட்டேஷன் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்க போகிறது, இவ்வளோ இரிட்டேஷன் ஆயிட்டோம், இல்லை நம்மளை ஃபேமிலியில் இவ்வளோ பேர் இரிட்டேட்டடாக இருக்காங்கன்னா அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வரதுங்கிறதுக்கு நம்ம என்ன மூலியமாக அவங்கள ஹெல்ப் பண்ணலாங்கிறத ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஊரில் இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக பாருங்கள், இல்லை நீங்கள் எங்கள் ரெக்கார்டிங்கையாவது பாருங்கள். ஏன்னா இரிட்டேஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். டோர்க்கம் கிட்டத்தட்ட எத்தனை டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 35 ஸ்டெப்ஸ், 35 டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் Tuesday 6:30.